ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஐஒய் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நியூவா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்படியே ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதெல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருங்க. அது எல்லாத்தையும் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாக் கலர்ல சார்ட் வந்து ஈக்குவல் சைஸ் 4 பக்கமும் ஸ்கொயரா 30 into 30னா 30 எல்லா பக்கமுமே 30 இருக்கிற மாதிரி, இல்ல 25னா 25 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்ல அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி பாருங்க, கோன் ஷேப் கிடைச்சிருச்சுல. இந்த கோன் ஷேப்போட கார்னர்ஸை வந்து நம்ம கம்மு போட்டு ஒட்ட போறோம். அப்பதான் இந்த கோன் ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த கார்னர்ல இருக்க ஷீட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கம்மை போட்டு ஒட்டிடலாங்க. இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அதை ஆற விடுங்க. அப்பதான் அது வந்து கோன் ஷேப்ல அப்படியே ரீட்டைன் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து அந்த சர்க்கிள் ஷேப்ல வந்து நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் பேஸை. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாங்க. அப்பதான் பாட்டம் வந்து ஈக்குவலா இருக்கும். பாருங்க, இப்ப கோன் ஷேப் வந்து கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ கார்ட்போர்டில் அந்த கோன் ஷேப்பை வச்சுட்டு அந்த பாட்டம்க்கு அந்த சர்க்கிளை வந்து வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி தனியாக அதை வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் A4 ஷீட்ஸ் சீட்டு, இது கடையிலலாம் ஈஸியாக கிடைக்குதுங்க. இது மாதிரி ஒரு 4-5 சீட்டு வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஹாஃபா. அகெயின் அதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் கிடைக்கும் நமக்கு. அதை வந்து 4 பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க லென்த் வைஸ். மறுபடியும் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு சிசர் வச்சு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணணும். கீழே வரைக்கும் கட் பண்ணுங்க. ஒரு 3/4 கட் பண்ணுங்க. ஒரு குவார்ட்டர் சைஸ் மேலே வந்து 1/4 கட் பண்ணாமல் விட்டுடுங்க. பாருங்க, கட் பண்ண பிறகு நமக்கு இது மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல கிடைக்கும். இதை வந்து ஒரு ஸ்டிக்கோ இல்லைன்னா ஒரு பேப்பர் ஸ்டிக் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே நம்ம வெட்டின பகுதியில் கொஞ்சம் இது மாதிரி ஒரு குவார்ட்டர் சைஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். வீடியோவில் பாருங்க, இப்போ நல்லா தெரியுதுல எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு. இதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி அந்த கோனுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் தேவையோ அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்ட்போர்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்க, அதே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஒயிட் சார்ட்டில் கட் பண்ணி எடுத்து அந்த கார்ட்போர்டில் கம் அப்ளை பண்ணி இந்த சார்ட்டை அதில் ஒட்ட போகிறோங்க.
அதோட கார்னர்ஸ் எல்லாம் அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க அந்த கார்ட்போர்ட் கார்னர்ஸ் ஃபுல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை கோனோட உள் சைடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளார வச்சு வைக்க போகிறோங்க. அதை பாருங்க, இது மாதிரி நீங்களும் இன்சர்ட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இது மாதிரி சர்க்கிளாக வந்து கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண கம்மு மேலே நம்ம க்ரீன் கலர் ஷீட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்க, பேப்பரு, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெட்டாத பகுதியை அந்த இடத்துல வைக்கணுங்க. வெட்டின பகுதி ஃபோல்ட் பண்ணது கீழே வரணும். இதே மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஷீட்ஸையும் வந்து நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிருங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. அந்த கோன் ஷேப் ஃபுல்லாக மேலே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுடுங்க. அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டார் கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல ஒட்ட போகிறோம். அதனால அந்த கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் கிளிட்டரிங் ஷீட்டில் வெட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக்கோ இல்லை வந்து ஒரு குழாய் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா பிவிசி பைப் குழாய், அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பேஸில் அதை ஸ்டிக் பண்ண போகிறோம் கம் போட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டிக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேப்பர் வந்து ரோல் பண்ணிக்க போறோம். ஃபுல்லா சுத்தி அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல ஒட்டிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து ஒட்ட போறோங்க. பாருங்க, வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்களும் இது மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டில், அதில் கம்மை போட்டு அந்த ஸ்டிக்கை இது மேலே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோங்க. பண்ணிட்டோம்னா சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டாரும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கிளிட்டர் ஃபோம் ஷீட், தெர்மோகோல் ஷீட் இருக்குங்க, அதை வந்து நம்ம அங்கங்கே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அது வந்து பார்க்கத்தா ரொம்ப அழகாக இருக்கும். பால்ஸ், தெர்மோகோல் பால்ஸ் வந்து இருக்கு இல்லைங்க, அதை இப்போ 2ஆக கட் பண்ணி அங்கங்கே நம்ம ஒட்ட போகிறோங்க. பாருங்க, இந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வேணா கூட ஒட்டிக்கலாங்க. நான் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்ட போகிறேங்க. கலர்ஸாக நிறைய கலர்ஸில் இருக்கும். இது அந்த கலர்ஸ் அங்கங்கே ஒவ்வொரு கலராக ஒட்டி விட்டா சூப்பராக கிளிட்டரிங்காக இருக்குங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு கலரை ஒட்டி விட்டுக்குங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சூப்பராக சிம்பிளாக இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம்.